السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்புக்கனிய எனதருமை சகோதரர்களே, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுடைய மிகப்பெரும் கிருபையினால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அருளி இருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை அதனுடைய உண்மை வடிவோடு படிக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு நல்ல எண்ணத்தில் இந்த வகுப்பை நாம் தொடங்கியிருக்கிறோம். இந்த வகுப்புக்கான தலைப்பு இஸ்லாமிய இறையியல், அது இஸ்லாமிய அகீதா என்று நாம் சொல்லலாம். அன்பானவர்களே, இன்றைக்கி நாம் ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி சில முக்கியமான விஷயங்களை பேசுவோம் இன்ஷா அல்லாஹ். ஏன் இந்த அகீதா அப்படிங்கக்கூடிய இந்த சப்ஜெக்ட் ரொம்ப முக்கியமானது, இந்த அகீதாங்கிற சப்ஜெக்ட்டுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்கக்கூடிய வெயிட் என்ன, இஸ்லாமிய மார்க்கத்தில் இதற்கான முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத முதலாவது பார்க்கணும். ஃபஅலம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களை அழைத்து சொல்கிறான், யானி நீங்கள் இல்மை கற்றுக்கொள்ளுங்கள். எந்த இல்மை கற்றுக்கொள்ளணும் அப்படின்னா, லா இலாஹ இல்லல்லாஹ் என்கின்ற இல்மை கற்றுக்கொள்ளுங்க. லா இலாஹ இல்லல்லான்னு நமக்கு தெரியும். லா மஅபூத பிஹக்கின் இல்லல்லாஹ், அல்லாஹுவை தவிர வணங்கத் தகுதியானவன் வேறு யாரும் இல்லை என்கின்ற இந்த கல்வியை கற்றுக்கொள்ளுங்க. இந்த அல்லாஹுவை பற்றி உள்ள கல்வின்னு அல்லாஹ் சொல்லிட்டான்னா அது கொள்கை சம்பந்தமானது. இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் அல்லாஹ் சம்பந்தமான கல்வி, மறுமை சம்பந்தமான கல்வி, நபி சம்பந்தமான கல்வி, சொர்க்கம் நரகம், மலக்குமார்கள் இப்படிலாம் சொன்னான்னா அது என்னது அப்படின்னா கொள்கை சார்ந்த விஷயம். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொள்கை சார்ந்த விஷயத்தை முக்கியத்துவப்படுத்துகிறான். மனிதர்கள் முதல்ல கற்றுக்கொள்ள வேண்டியது கொள்கையை தான் அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வசனத்தில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கே அட்வைஸ் பண்ணுறான். என்ன சொல்கிறான்? ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ் வஸ்தக்ஃபிர் லிதம்பிக். நீங்கள் முதல்ல லா இலாஹ இல்லல்லாஹ்னா என்னன்னு கற்றுக்கொள்ளுங்கள் முஹம்மதே, பிறகு நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள். உங்களுடைய பாவத்துக்காகவும் அதே போல் முக்மீன்களுடைய பாவத்துக்காகவும் பாவ மன்னிப்புகளை நீங்கள் தேடுங்கள்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்போது முதலாவது வர்றது ஈமான் தான். அதுக்கப்புறம் தான் என்னது? அமல். அப்போ அகீதாவுக்கு முக்கியத்துவங்கிறதுக்கு இந்த ஒரு வசனம் போதுமானது. வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அமல் செய்யுங்க, நிறைய அமல் செய்யுங்க, பிறகு ஈமானை பார்த்துக்கலாம் நல்லா சொல்லலை. முதல்ல ஈமான் கொள்ளுங்க, பிறகு அமல். இப்போ ஈமான் கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். எங்கெல்லாம் ஈமான் வருதோ அந்த இடம்லாம் அகீதான்னு சொல்லுவாங்க, கொள்கைன்னு சொல்லுவாங்க. இப்போ கொள்கைங்கிறது ஈமானோடு தொடர்பான ஒரு விஷயம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு கேள்வி நான் கேட்குறேனே, இஸ்லாத்தினுடைய அர்க்கான் எத்தனை? இஸ்லாத்தினுடைய தூண்கள் எத்தனை? 5. ஈமானுடைய தூண்கள் எத்தனை? 6. 6 தானே? கன்ஃபார்மாக 7? 6 தான். 6 தான். 6 தான். தப்பாக சொல்லிடாத. 6 தான். ஈமானுடைய அர்க்கான் 6 தான். சரி, அகீதாவுடைய அர்க்கான் என்ன? கொள்கையுடைய அர்க்கான் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டேன்னா பதில் என்ன சொல்ல முடியும்? ஈமானுடைய அர்க்கான் தெரியும், இஸ்லாத்தினுடைய அர்க்கான் தெரியும், இஹ்சானுடைய அர்க்கான் கூட தெரியும். நம்ம போன வகுப்பில் படித்தோம். எத்தனை? எத்தனை? 2. 1 தான் அடிப்படையில், ஆனால் அதுக்கு கீழே இன்னொன்று கொண்டு வரலாம். சரி, ரைட். என்னப்பா இப்போ தானப்பா படித்தோம். ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். இதை சொல்லிடலாம். ஆனால் கொள்கையுடைய அர்க்கான் எத்தனை அப்படின்னு கேட்டால் நிறைய பேருக்கு தெரியாது, தெரியறதுக்கு வாய்ப்பும் இல்லை. ஏன்னா அது அந்த அந்த அடிப்படைன்னு ஒன்று இல்லை. ஆனால் கொள்கையுடைய அர்க்கான், அகீதாவுடைய அர்க்கானை ஈமானுடைய அர்க்கான் எத்தனையோ அப்படித்தான், அவ்வளோதான் அப்படி சொல்லணும். இப்போ அகீதாவுடைய அர்க்கான்கள், தூண்கள் எத்தனை அப்படின்னா 6 தான். அப்போ ஈமானுக்கும் அகீதாவுக்கும் தொடர்பு இருக்குது. ஈமானை தான் அகீதான்னு சொல்கிறோம், அகீதாவை தான் ஈமான்னு சொல்கிறோம். புரியுதா? இப்போ ஒரு ஆளுக்கு அகீதா சரியில்லைன்னு நம்ம சொல்கிறோம், கொள்கை இவர் சரியில்லை அப்படின்னு சொல்கிறோம். எதை வச்சு சொல்கிறோம்? அவர் தொழுகையை வச்சு சொல்கிறோமா? இப்போ ஒரு ஆள் 5 வேளை தொழுகையில் 4 வேளை தான் தொழுகிறாரு, 5ஆவது வேளை தொழுகையில் சில மிஸ்டேக் பண்ணுறாரு, அல்லது தொழுகைக்குள்ளே சுண்ணாவை பேணாமல் இருக்கிறாரு உதாரணத்துக்கு. சரியா? இப்போ இவரை கொள்கை ரீதியாக அவர் வழிகேடர்னு சொல்லலாமா?
ஏன் சொல்லக்கூடாது? ஏன் சொல்லக்கூடாதுன்னா, ஈமான் தொடர்பாக இருக்கக்கூடிய விஷயங்கள்ல இல்லை இவருடைய வழிகேடு. அமல்கள் தொடர்பான விஷயங்களில் சில தப்பு இருக்குது அவர்கிட்ட. இப்போ அமல்கள் தொடர்பான விஷயங்களில் சில தவறுகள் இருந்தால் ஈமானிய வீக்னஸ் இருக்குதே தவிர அவர் வழிகேடுன்னு சொல்லக்கூடாது. அவர்கிட்ட ஒரு சில வீக்னஸ் இருக்குது, அந்த அமல் அவர் கரெக்ட் பண்ணால் சரியாயிரும். ஆனால் ஈமானே சரியில்லைன்னா அது என்னது? வழிகேடு. ஃபார் உதாரணத்துக்கு வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா இடத்துலையும் நிறைந்திருக்கிறான் அப்படின்னு ஒருவர் நம்புறாருன்னு சொன்னால், அவர் 5 வேளை தொழுதாலும் சரி, காலையில் ஃபஜ்ரில் ஃபஸ்ட்டு சஃப்ல இருந்து தொழுதாலும் சரி, தஹஜ்ஜத்தை தொடர்ந்து தொழக்கூடியவராக இருந்தாலும் சரி, அவர் வழிகேடர் தான். அமல் ரீதியாக அவர்கிட்ட எல்லாமே நல்லா இருக்குதுன்னு வச்சுக்கலாம். வருஷத்துக்கு ஒரு ஹஜ் பண்ணுறாரு, உம்ரா பண்ணிக்கிட்டே இருக்கிறார். ஆனால் அவர் நம்புறாரு அல்லாஹ் எல்லா இடத்துலையும் இருக்கிறான், தூணிலும் இருக்கிறான், துரும்பிலும் இருக்கிறாங்கிற அந்த கொள்கையை அவர் நம்புறாரு அப்படின்னு சொன்னால் அவர் யார்? அவர் வழிகேடர். வழிகேட்ட சிந்தனையில் இருக்கிறாரு. அவருடைய சிந்தனை எப்பொழுது மாறும்னா, அவர் சரியான அக்கீதாவை, சரியான கொள்கையை அவர் சரியான முறையில் படித்தாதான். பாருங்கள், நாளைக்கு மறுமை நாளில் கூட்டம் கூட்டமாக வருவாங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாட்ட. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், சிலருடைய அமல்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹபாஉன் மன்சூரா, புழுதியாக பறக்க விடுவோம்னு சொல்கிறான். அதில் தொழுகை இருக்கும், தஹஜ்ஜத் இருக்கும், நோன்பு இருக்கும், சதக்கா இருக்கும், ஹஜ் இருக்கும், எல்லா வகையான நன்மையான காரியங்கள் இருக்கும். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹபாஉன் மன்சூரா, பறக்க விட்டுருவேன்னு சொல்கிறான். எதனால் அதை சொல்கிறான்னா, கொள்கையின் அடிப்படையில் அவங்களுடைய அமல் இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்கிறான், வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ முஹ்லிஸீன லஹுத்தீன். உங்களுக்கு நான் எதையுமே கட்டளையிடலை, எதை தவிரன்னா இஹ்லாஸாக நீங்கள் நல்ல அமல்களை செய்கிறதை தவிர. இந்த இஹ்லாஸுங்கிறது எப்பொழுது வரும்னா, கொள்கையில் உறுதியாக இருந்தால் தான் வரும். கொள்கையை சரியாக புரிஞ்சுக்கிட்டா, அல்லாவே புரிஞ்சுக்கலன்னு வச்சுக்கலாம். ஒரு மனிதன் அல்லாஹ்வே புரிஞ்சுக்கலன்னு அல்லாஹ்க்காக எப்படி அமல் செய்ய முடியும்? அல்லாவே புரிஞ்சுக்கல, அல்லாஹ் எங்கே இருக்கிறான்னு தெரியாது, அல்லாஹ்வுடைய பேர்கள் பண்புகள் என்ன அப்படிங்கிறது தெரியாது, அல்லாஹ் எதை விரும்புகிறான், அல்லாஹ் எதை வெறுக்கிறாங்கிறது தெரியாது, அல்லாஹ் முஃமின்களுக்காக எதை தயார் செய்து வச்சிருக்கான், முஜ்ரிம்களுக்காக என்ன தயார் செய்து வச்சிருக்கான், அந்த உலகத்தில் அல்லாஹ் எதை செய்ய சொல்லியிருக்கிறான், எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறான், இது மாதிரியான எந்த டீட்டெயிலும் தெரியாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு நான் அல்லாஹ்க்காக ஒரு அமல் செய்கிறேங்கிறது எந்த அளவில் நியாயம், எந்த அளவு சரி? அப்போ கொள்கை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அமலுக்கு. அப்போது கொள்கையை படிக்கிறது எவ்வளோ அவசியமானது. இன்னைக்கு முஸ்லீம்களில் பொதுவாக நம்ம பேசுகிறது என்னது அப்படின்னா, முஸ்லீம்களுக்குள்ளே ஒற்றுமை வரணும். நீங்கள் எந்த ஊர் போனாலும் உட்கார்ந்து ஃபஸ்ட்டு டாபிக் எடுத்துக்கொண்டு வர்றது முஸ்லீம்கிட்ட ஒற்றுமை இல்லை அப்படிங்கிறது தான். சரியா? எந்த மாதிரியான பேக்ரவுண்ட்லேருந்து அவர் வந்திருந்தாலும் சரி, அவர் எடுத்து வைக்கக்கூடிய ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட் என்னென்னா, நம்மக்கிட்ட எங்கெங்கே ஒற்றுமை இருக்குது அப்படிங்கிற அந்த ஒற்றுமையின்மையை தான் எடுத்து வைக்கிறாங்க. அவர் சொல்கிறது உண்மை தான், நம்மக்கிட்ட ஒற்றுமை இல்லை தான். ஆனால் எதில் ஒற்றுமை இல்லை அப்படிங்கிறத தப்பாக டிஃபைன் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இப்போ ஓட்டு போடுறதுல ஒற்றுமை இல்லை. உதாரணத்துக்கு திமுகவுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னால் சிலர் வேறு மாதிரியான ஒரு சிந்தனையில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து சமூக அக்கறையே இல்லை அப்படின்னு நம்ம லேபிள் பண்ணுறோம். உதாரணத்துக்கு இப்படி பொதுவாக சமூகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வச்சே அதில் ஒற்றுமையாக வந்துடணும், நீங்கள் தனி கருத்துக்கு போகக்கூடாது, சமூகத்தோட ஒற்றுமையாக இருக்கணும். இந்த விஷயத்தில் எனக்கு ஒரு கருத்து இருக்குது, அந்த கருத்தை சொன்னோன்னா அது அக்கீதா கிளாஸாக இருக்காது. புரியுதா? அதனால் என்ன சொல்ல வரேன்னா, இது அல்ல ஒற்றுமையை பேச வேண்டியது. இது வந்து சமூகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நாம் எப்படி ரியாக்ட் பண்ணணுங்கிறத சுற்றி நம்ம உட்காந்து பேச வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் ஒற்றுமைன்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறது எதை சொல்கிறான், அது ரொம்ப முக்கியமானது. இப்போ நான் ஒற்றுமைன்னு சொல்கிறது ஒன்று சொல்லுவேன், அவர் ஒன்று சொல்லுவார், இவர் ஒன்று சொல்லுவார். எதுலப்பா சமூகம் ஒற்றுமையாகணும்? அல்லாஹ் சொல்கிறான், வஅத்தஸிமு பிஹப்லில்லாஹி ஜமியா. பிஹப்லில்லாஹி ஜமியா, நீங்கள் அல்லாஹ்வுடைய கயிற்றை பற்றி பிடிக்கிறதுல ஒற்றுமையாக இருக்குது. வஅத்தஸிமு, நீங்கள் பற்றி பிடிங்க. எதை பற்றி பிடிக்கணும்? அல்லாஹ்வுடைய கயிற்றை பற்றி பிடிக்கணும். வலா தஃபர்ரகு, அதில் பிரிஞ்சிடாதீங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். ஒற்றுமையானதுக்கு பிறகு அதில் பிரிஞ்சிடாதீங்கன்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். அப்போ அந்த கயிறுங்கிறது என்னது, ஹபுல்ங்கிறது என்னது? இதில் குர்ஆனும் சுன்னாவும். அப்போ குர்ஆனிலும் சுன்னாவிலும் மனிதர்கள் ஒற்றுமையாக வரணும். குர்ஆன் சுன்னா சொல்லிடுச்சுன்னா, ஒரு விஷயத்தை குர்ஆன் சுன்னா சொல்லிடுச்சுன்னா எல்லா சமூகத்தில் இருக்கக்கூடிய எல்லா முஸ்லீம்களும் லா இலாஹா இல்லல்லாஹ் சொன்ன எல்லா முஸ்லீமும் ஒன்றா வந்துருங்கிறான். அதில் பிரிஞ்சிடாதீங்கிறான். அதில் குலம், கோத்திரம், என்னோட இயக்கம், என்னோட அது இது இப்படிலாம் பிரியாதீங்க. கொள்கைன்னு வந்தால் ஒன்றாயிருங்க. மற்றபடி கொடி இருக்கலாமா? இருக்கலாம். இயக்கங்கள் பிரிஞ்சிருக்கலாமா? இருக்கலாம். இதெல்லாம் தனித்தனியாக சமூக சேவைகள் செய்கிறதுக்கு தான் ஆரம்பிக்கப்பட்டிருக்குன்னா தாராளமாக பண்ணுங்கள். கொள்கையில் பிரிஞ்சிடாதீங்க. ஆனால் இன்றைக்கி என்ன தர்ம சங்கடம் அப்படின்னா, ஒவ்வொரு இயக்கத்துக்குமே கொள்கை இருக்குது. ஒரு இயக்கத்துக்கு தனி அக்கீதா, இவனுக்கு ஒரு தனி அக்கீதா. அதனால தான் சலாம் சொல்கிறதுக்கு முடியல. எப்படிப்பா தனி அக்கீதான்னு சொல்கிறது நாங்கள் நம்ப மாட்டோம். இல்லை, நீங்கள் நம்பி தான் ஆகணும். ஏன்னா சலாம் கூட சொல்ல மாட்டாங்க. அப்போ இவருக்கு ஒரு அக்கீதா, இவருக்கு ஒரு அக்கீதா.
இவருக்கு ஒரு கொள்கை, இவருக்கு ஒரு கொள்கை. இவர் தனியான ஒரு முஸ்லீமாக செயல்பட்டு இருக்கிறார், அவர் தனியான ஒரு ஒற்றுமையாக வரலை. வலா தஃபர்ரகு என்கின்ற அல்லாஹ் பிரிஞ்சிராதீங்கன்னு சொல்கிறான். நம்ம பிரிய தான் செய்வோம். ஏன் நாங்கள் பிரிகிறோம்னா எங்களுடைய இயக்கத்துக்காக பிரிகிறோம். எங்களுக்கு குர்ஆன் சுன்னாவை விட இயக்கம் முக்கியம். ஹப்லில்லாஹை விட, அல்லாஹ்வுடைய கயிற்றை விட எங்களுடைய இயக்கமும் கொடியும் முக்கியங்கக்கூடிய ஒரு மோசமான நிலைக்கு நீங்கள் இந்த சமூகம் தள்ளப்பட்டிருக்கு. இதான் உண்மை. அப்போ இந்த பாடம் எவ்வளோ முக்கியம் என்பதற்கு இதெல்லாம் சான்று. இன்றைக்கி அக்கீதாவை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய மிக முக்கியமான பொறுப்பு நமக்கு இருக்குது. ஈமானில் ஒற்றுமையாக வாங்க, அல்லாஹ்வை புரியுறதுல ஒற்றுமையாக வாங்க, கொள்கையில் ஒற்றுமையாக வாங்க, குர்ஆன் சுன்னால ஒற்றுமையாக வாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? அல்லாஹ் ஒன்று சொன்னால் இந்த சமூகம் எல்லாமே ஒற்றுமை அந்த இதில் பிடிச்சி நில்லுங்க. குறிப்பாக ஈமான் தொடர்பான விஷயத்தை மார்க்கத்தில் 2 மிக முக்கியமான பிரான்ச் இருக்குது. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஈமான் தொடர்பான ஒரு பிரான்ச் இருக்குது, அமல்கள் தொடர்பான விஷயங்கள் இருக்குது. ஈமான் தொடர்பான விஷயத்தில் கருத்து வேறுபாடுக்கு இடமே இருக்கக்கூடாது. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். சஹாபாக்கள் ஒற்றை சமூகம் தான், ஆனால் அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு இருந்துச்சா இல்லையா? இருந்துச்சு. எதில் கருத்து வேறுபாடு இருந்துச்சு? அதான் முக்கியம். ஈமான் தொடர்பான விஷயத்தில், நம்பிக்கை தொடர்பான விஷயத்தில் அவங்களுக்கு கருத்து வேறுபாடு இருந்துச்சுன்னு ஒரு ப்ரூஃபை காட்ட முடியுமா? இல்லை. ஏன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சமூகத்தை கண்ணியப்படுத்தினான்னா, ஒருவருக்கு கூட ஈமான் ரீதியான கருத்து வேறுபாடு கிடையாது. அல்லாஹ்வை நம்புகிற விஷயத்தில், மறுமையை நம்புகிற விஷயத்தில், மலக்குகளை நம்புகிற விஷயத்தில், மறுமை தொடர்பான சிராத்து மற்ற ஏனைய எல்லா விஷயங்கள்லையும் எதுலேயுமே ஈமான் தொடர்பான விஷயத்தில் அதாவது தன்னுடைய கண்களால் பார்க்க முடியாத விஷயங்களை நம்புறது இருக்குல்ல, மறைவான விஷயங்கள், சரியா இல்லையா? அந்த மறைவான விஷயத்தை நம்புகிற விஷயங்களில் என்ன இருந்துச்சு? அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இருந்துச்சு. இல்லை எனக்கு இப்படி தான் புரியுது, நான் இப்படி தான் நம்புவேன், இல்லை என்னுடைய உஸ்தாத் இப்படி தான் சொன்னார், நான் இப்படி தான் நம்புவேன்லாம் சொல்லலை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தது வாரி குர்ஆனும் சுன்னாவும் எப்படி சொல்லுதோ அதை அப்படியே நம்பினாங்க. அந்த ஈமான் கொள்கிற விஷயத்தில் அவங்க தெளிவாக இருந்ததுனால அமல் ரீதியான கருத்து வேறுபாடை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெருசாக பேசலை. அமல் ரீதியான கருத்து வேறுபாடுனா என்ன? சில நேரங்களில் சில சஹாபாக்கள் இப்படி தான் அமல் செய்யணும், நான் இப்படி தான் ரசூலுல்லாஹ் பார்த்துருக்கேன்னு சொன்னாங்க. இன்னொரு சில சஹாபா இல்லை நான் இப்படி தான் பார்த்தேன்னு சொல்லுவாங்க. இந்த நேரத்தில் தான் தொழுதாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இருக்கும்போது அது இருந்துச்சு, நமக்குலாம் தெரியும் அந்த இன்சிடென்ட்டு. அப்போது இல்லை நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த டைமில் அசர் தொழுதுட்டாங்க, இல்லை நம்ம அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும், அங்கே போயிட்டு தொழுதுக்கலாம். இப்படி கருத்து வேறுபாடுகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும்போதே இருந்துச்சு, ஆனால் கொள்கை ரீதியாக இல்லை. அப்போது இந்த சமூகம் எதில் ஒற்றுமையாக வரணும்னா கொள்கையில் ஒற்றுமையாக வரணும். கொடி பேதம் பார்க்கக்கூடாது, இயக்க பேதங்கள் பார்க்கக்கூடாது, தலைவர்கள் பேதம் பார்க்கக்கூடாது, குலம் கோத்திரம் தெருக்கள். இன்றைக்கி சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ் பாதுகாக்கணும். இஸ்லாமிய சமூகத்தில் எதெல்லாம் இருக்கக்கூடாதோ, எதெல்லாம் இல்லைன்னு நம்ம பெருமையாக பேசுகிறோமோ அதெல்லாம் சைலண்ட்டாக இருக்கிறது உண்மை. தெருக்களுக்கு பெருமை இருக்குது, ஊர்களுக்கு பெருமை இருக்குது. நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறவருக்கும் நான் இஸ்லாத்திலேயே பிறந்தேன்னு சொல்கிறவருக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. ஆனால் நீ உண்மையாக இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, இது எல்லாத்தையும் உடச்செறியதுக்கு தான் வந்தேன்னு சொல்லுது, காலில் போட்டு மிதிக்கிறதுக்கு தான் வந்தேன்னு சொல்லுது. இதெல்லாம் ஜாகிலியா பழக்க வழக்கம்னு சொல்லுது. ஆனால் அதெல்லாம் நம்மக்கிட்ட இருக்குது, ஊடுருவி இருக்குது. இன்றைக்கி பெருசாக அது பலப்படுத்திட்டு இருக்கிறாங்க. இயக்கம் கட்சி அது இதுன்னு பிரித்து விட்டுட்டாங்க. நிறைய ஏகப்பட்ட பிரிவினைகள் நம்மளுடைய சமூகத்தில் இருக்குது. அப்படின்னா இந்த நேரத்தில் அக்கீதாவை படிக்கிறது ரொம்ப அவசியமானது, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போ அந்த அடிப்படையில் தான் நாம் இந்த அக்கீதாவை ஒழுங்காக படிக்கணும் அப்படின்னு நம்ம உட்காந்துருக்குறோம். ரெண்டாவது மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த அக்கீதா சப்ஜெக்ட்டுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு பிக்சர். அக்கீதா அப்படின்னாவே ஒரு டஃப்பான சப்ஜெக்ட், போரிங் சப்ஜெக்ட் நம்மளை பொறுத்த வரைக்கும். நீ பாருங்களேன், அக்கீதா கிளாஸ், கொள்கை வகுப்பு அப்படின்னா ஒரு ஆள் வர மாட்டார். அதுவே ஒரு மறுமை நாளை அஞ்சி கொள்ளுங்கள் அப்படின்னு ஒரு ஃபேமஸான ஸ்பீக்கர் பேசினாங்கன்னு வச்சுங்களேன், கூட்டம் குமியும். என்ன டிஃப்ரென்ஸு அப்படின்னு சொன்னால், என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்கன்னா அக்கீதாங்கிறது போரிங் போட்டா அக்கீதா, அதுக்கப்புறம் புக்குக்குள்ளே போவாங்க, அதுக்கப்புறம் அங்கே கொண்டு போவாங்க, தூங்க வச்சுருவாங்க. புரியுதா? இதில் 2 இஷ்யூ இருக்குது. சப்ஜெக்ட்டுக்கு மேலே நம்ம தப்பு சொல்லக்கூடாது, ஸ்பீக்கர்ஸ் மேலே தான் தப்பு சொல்லணும். ஒரு விஷயத்தை போர் ஆக்குறது ஸ்பீக்கர்ஸாக, சப்ஜெக்டாக கேட்டால் சப்ஜெக்ட் கிடையாது. எந்த சப்ஜெக்டையுமே இன்ட்ரெஸ்டிங்காக பேசலாம். உலகத்தில் கூட எந்த சப்ஜெக்ட், இப்போ 3 பற்றி நான் பேசணும்னு வச்சுக்கோங்க. சந்திரனை பற்றி பேசினா நம்ம இன்ட்ரெஸ்ட்டாக பேசினா நீங்கள் கேட்பீங்க. சந்திரனை பற்றி மாமூலான சில விஷயங்கள் நான் சொல்லிட்டு இருந்தால் தான் தெரிஞ்ச விஷயமேன்னு போயிடுவீங்க. புரியுதா இல்லையா? சப்ஜெக்ட் மேலே தப்பு கிடையாது, ஸ்பீக்கர்ஸ் மேலே தப்பு இருக்குது. அக்கீதாவை பொறுத்த வரைக்கும் 2 இஷ்யூ இருக்குது. ஒன்று இந்த இஷ்யூ, இன்னொன்று என்னன்னு சொல்லி சொன்னால், மக்களுடைய மனதில் எப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னால், ஏகப்பட்ட டிஃப்ரென்சஸ் ஆகிடுச்சா, அக்கீதா கொள்கை குழப்பங்கள் அதிகம் ஆகிடுச்சா, யாரை கேட்டாலும் தனித்தனியாக ஒன்று பேசிகிட்டே இருக்கீங்கப்பா, போங்கப்பா அப்படின்றாங்க.
மக்கள் வெறுப்படைஞ்சிட்டாங்க. மக்களுக்கு இப்போ எப்படி தெரியுமா, பொதுவானதை பேசணும். பொதுவாக நம்மளை இணைக்கக்கூடிய விஷயங்கள், அரசியல் நம்மளை இணைச்சிரும், கல்யாணம் நம்மளை இணைக்கும், சாப்பாடு நம்மளை இணைக்கும், மறுமை எல்லாரும் நம்பியிருக்கோம் அதனால் இணைக்கும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே உள்ள அன்பு நம்மளை இணைச்சிரும். இதெல்லாம் நம்மளை இணைக்கக்கூடிய டாப்பிக்கு. குர்ஆன் சொன்னால் அக்கீதா இப்படி தான் சொல்லுது, ஈமான் இப்படி தான் சொல்லுது, ஈமானை இப்படி நம்புனா தான் நேர்வழி, இப்படி நம்பினா வழிகேடு, உங்களுடைய அமல்லாம் நாசமாக போயிடும், பாத்திலாயிரும் நம்ம சொன்னால் அப்படிலாம் சொல்லிடாதீங்க. என்ன பாத்திலாகும்? ஒன்றும் பாத்திலாகாது. நானும் அல்லாஹ் தான் நம்புகிறேன், நீங்கள் நல்லா நம்புறீங்க, அதெல்லாம் நல்லா ஏற்றுக்குறோம். அப்போ அக்கீதா இந்த நிலையில் இப்போ அக்கீதா இருக்குது. சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவது கற்றுக் கொடுத்தது அக்கீதாவை தான். ஜுந்து பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, தஅல்லம்னல் ஈமான சும்ம தஅல்லம்னல் குர்ஆன். எங்களுக்கு முதல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமானை கற்றுக் கொடுத்தார்கள், பிறகுதான் குர்ஆனை கற்றுக் கொடுத்தாங்க. குர்ஆனை கற்றுக் கொடுப்பதற்கு முன்னால் ஈமான் கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் என்பதற்கு முன்னுதாரணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திகழ்ந்தார்கள். பிறகு சொன்னாங்க, அதே சஹாபி சொல்கிறாங்க, பிறகு நாங்கள் குர்ஆனை ஓதினோம், எங்களுடைய ஈமான் அதிகரித்தது. அப்போ ஃபார்முலா தான், ஈமானை கற்றுக்கொள்ளாமல் ஈமானுடைய உணர்வு நம்மளுடைய உள்ளத்துக்கு புரியாமல் எந்த அமல் செய்தாலும் அந்த அமல் சடங்குக்காக தான் இருக்கும். குர்ஆன் ஓதினாலும் சரி, தொழுதாலும் சரி. நான் ரெகுலராக தொழுவேன் அதனால் தொழுகிறேன், நான் ரெகுலராக குர்ஆன் ஓதுறேன் அதனால் குர்ஆன். இந்த ரெகுலாரிட்டி இருக்குல்ல, மாமூலாக செய்கிறது. எங்கள் வாப்பா ஓதுனார், எங்கள் வாப்போட வாப்பா ஓதுனாங்க, வெள்ளிக்கிழமை ஆனால் நாங்கள் கஃப் ஓதுவோம். சில பேர் வெள்ளிக்கிழமை யாசினோம், அப்படிலாம் ஓதுனா தான் எனக்கு நிம்மதியே, அப்படி நம்ம சொல்கிறோமா இல்லையா? இந்த மன நிம்மதி தொடர்ந்து என்னுடைய பரம்பரையாக நான் செய்கிறது, இதுக்காக தான் நான் அமல் செய்கிறேனே தவிர ஈமான் என்ன அமல் செய்கிறதுக்கு டிரைவ் பண்ணலை. நல்லா புரிஞ்சுக்கணும், இது ரெண்டு முக்கியமான டிஃப்ரென்ஸ். அது ஈமான் ஒரு மனிதனை ஒரு அமலை செய்வதற்கு ஈமான் உந்துதலாகி ஈமானோடு ஒரு அமல் செய்கிறான்னு வச்சுங்களேன், அந்த அமலை செய்யும் பொழுது அவனுக்கு அந்த அமலில் டேஸ்ட் அவனுக்கு இருக்கும். ஆனால் வெளியில் அந்த டேஸ்ட்டை சொல்கிறதுக்கு அவனுக்கு மனசு வராது. நான் சொல்கிறது புரியுதா? நான் ரொம்ப குறையாக இருக்கிறேன், எனக்கு இது காணாது, பசி விடாது, இது காணாதுன்னு. வளமையாக செய்யக்கூடியவங்களுக்கு எப்படி தெரியுமா? நான்லாம் எப்படி தெரியுமா, இந்த பேச்சு வந்துடும். அந்த அமல் பெருசாக தெரியும், அவன் செய்யக்கூடிய அமல் பெருசாக தெரியும். ஆனால் ஈமானுடைய சுவையோடு செய்யக்கூடியவர்களுக்கு அமல் ரொம்ப ரொம்ப கம்மியாக தெரியும். நம்ம பண்ணுறது ரொம்ப கம்மி. நஹ்னு நக்ஸான், நாங்கள் குறை உள்ளவர்கள், நாங்கள் செய்யக்கூடிய அமல்கள் ஒன்றும் இல்லை, அல்லாஹ் ஏற்றுக்கொண்டாலே தவிர நாம் நரகத்துக்கு போயிடுவேன். எப்படி அவங்களுடைய நிலைப்பாடு இதுதான், அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளலைன்னா நான் நரகத்துக்கே போயிடுவேன், எனக்கு நான் சொர்க்கத்துக்கான ப்ராடக்ட் கிடையாது, அல்லாஹ் என்னை பாதுகாத்தாலே தவிர, அல்லாஹ் என் மீது ரஹ்மத் செய்தாலே தவிர நினைக்கக்கூடியவங்க யாருன்னா உள்ளத்தில் அந்த குலுவத்தை, அந்த ஈமானி உணர்வை உணர்ந்தவர்கள், வெளியில் தெரிஞ்சுக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அப்போ சுப்ஹானல்லாஹ், இதெல்லாம் எப்பொழுது வரும்னா சரியான அக்கீதாவை சரியான முறையில் படிக்கும்போது தான் வரும். ஈமானை சரியான முறையில் படிக்கும்போது தான் வரும். அல்லாஹ்வை பற்றி படிக்கிறதை விட இந்த உலகத்தில் இனிமையானது வேறு எதுவும் இல்லை, வல்லாஹி இல்லை. நம்மளுடைய ரப்பை பற்றி படிக்கிறதை விட இந்த உலகத்தில் இனிமையான ஒரு விஷயம் எதுவும் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பற்றி படிப்பதை விட இந்த உலகத்தில் வேறு எதுவுமே இனிமை கிடையாது. சொர்க்கத்தை பற்றி படிப்பதை விட இந்த உலகத்தில் வேறு எதுவுமே இனிமை கிடையாது. நம்மளுடைய உள்ளத்தில் இந்த ஈமானி உணர்வுகளை பதிய வைப்பதற்காக அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு சொன்ன குர்ஆன் ஆயத்துகளையும் ஹதீதுகளையும் நம்மளுடைய உள்ளத்தில் பதிவு செய்வதை விட அழகான நேரங்கள் வேறு எதுவும் இல்லை. சஹாபாக்கள் அதை நேசித்தாங்க, அல்லாஹ்வை பற்றி பேசுகிறத நேசித்தாங்க. அப்படி நேசிக்கிறதுனால தான் ஒரே ஒரு வசனம் அவங்களுடைய வாழ்க்கையை மாற்றிடும். ஒரே ஒரு வசனம். ஏன்னா அல்லாஹ்வை நேசித்தாங்க. அல்லாஹ்வை ஏன் நேசித்தாங்கன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சம்பந்தமான இல்மு அவங்களுக்கு இருந்துச்சு. மஅரிஃபத் அல்லாஹ், அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான்ல, முஃமின்களுடைய பண்பு எப்படி இருக்குன்னு சொன்னால், அல்லாஹ்வை பற்றி அவர்களுடைய அல்லாஹுடைய வார்த்தை, அல்லாஹ்னா அவங்களுக்கு என்ன ஆயிரும், ஒஜிலத் குலூபுஹும், அவங்களுடைய உள்ளமெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடும். எதில் நடுங்கும்னா அல்லாஹ் மீது உள்ள அன்புலையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மீது வைத்திருக்கக்கூடிய மரியாதையிலையும் இஸ்ஸத்திலையும் பயத்திலையும் நடுங்கும். அதே மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், அஷத்துன் ஹுப்பல் லில்லாஹ், அவர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை மிக தீவிரமாக நேசிப்பார்கள். மிக தீவிரமாக நேசிப்பது என்றால் என்னென்னா, அல்லாஹ்க்கு என்னெல்லாம் பிடிச்சிருக்குதோ அதெல்லாம் அவங்களுடைய உள்ளத்தில் எப்பவுமே ஓடிக்கிட்டே இருக்கும். அல்லாஹ்க்கு எதெல்லாம் பிடிக்கலையோ அதெல்லாம் அவங்களுடைய உள்ளத்தில் ஓடிட்டே இருக்கும். பிடிச்சதை நேசிப்பாங்க, பிடிக்காத வெறுத்துருவாங்க. தனக்குன்னு ஒரு ஒப்பீனியன் கொடுக்க மாட்டாங்க. அல்லாஹ்க்கு என்ன ஒப்பீனியன், அல்லாஹ்வுடைய ஒப்பீனியன் என்ன, இது சரியா ரைட்டா தப்பா, அந்த அல்லாஹ்வுடைய ஒப்பீனியனை தான் முற்படுத்துவாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை சொல்கிறானோ அதுதான் அவங்களுடைய வாழ்க்கையாக இருக்கும். என்னுடைய குடும்பம், என்னுடைய கோத்திரம், என்னுடைய குலம், என்னுடைய ஊர், என்னுடைய சமூகம், என்னுடைய நடைமுறை, இதெல்லாம் இப்போ பெருசாக இருக்குது.
இன்னைக்கு தன்னை தௌஹீத்வாதின்னு சொல்கிறவங்க கூட இன்றைக்கி அக்கீதாவை இழந்துருக்கிறாங்க, கொள்கையை இழந்துருக்கிறாங்க. அப்போ சுப்ஹானல்லாஹ் நாம் இதெல்லாம் மாற்றணுங்கிறதுனால தான் சரியான கொள்கையை சரியான முறையில் படிக்கணும். அதே மாதிரி தௌஹீத் அப்படிங்கக்கூடிய பேரில் அக்கீதா குழப்பங்கள் இருக்குது. பேர் தௌஹீத் தான். உதாரணத்துக்கு நான் தௌஹீத்வாதின்னு சொல்கிறாங்க, நான் தௌஹீத் ஜமாத்துன்னு சொல்கிறாங்க. ஜமாத் தௌஹீது, தனி மனிதன் தௌஹீது. ஆனால் உள்ளுக்கு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இது குர்ஆனுக்கும் சுன்னாக்கும் அப்படியே அகெயின்ஸ்டானது. உதாரணத்துக்கு அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, சரியா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதரை எப்படி நம்ம நம்பிக்கை கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், யானி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறது எல்லாமே என்னது? அது வஹி. மா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹியுன் யூஹா. இதுதான் நம்மளுடைய நம்பிக்கை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்கம் தொடர்பான விஷயங்களை, அல்லாஹ் தொடர்பான விஷயங்களை, மறுமை தொடர்பான விஷயங்களை, இஸ்லாம் தொடர்பான விஷயங்களை தன்னுடைய மனோ இச்சையின் வழியாக பேச மாட்டார்கள். மாறாக அல்லாஹ் என்ன சொன்னான்னு அதை சொல்லுவாங்க. லிதுபையின லின்னாஸ், அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், உங்களுக்கு நான் எதை சொன்னனோ அதை மக்களுக்கு நீங்கள் புரிய வைங்கன்னு நல்லா சொல்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரோல் என்னன்னு சொன்னால் மக்களுக்கு புரிய வைக்கக்கூடிய ரோல் தான். புரியுதா உங்களுக்கு? அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உன்னை சொல்லிட்டாங்க, கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹக்கதா, இப்படி வந்துருச்சுன்னு வச்சுங்களேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னாங்கன்னு ஒரு ஹதீஸில் சஹீஹாக பல 100 வருஷங்களாக இது சஹீஹான ஹதீஸ் தான் அப்படிங்கக்கூடிய தரத்தை எல்லாம் செக் பண்ணி நம்ம கையில் இன்றைக்கி வந்துருச்சு. நம்ம என்ன செய்யணும்? அதை என்ன செய்யணும்? பின்பற்றணும். சரி, பின்பற்ற தகுதி இல்லை, உதாரணத்துக்கு நான் அதை பின்பற்ற முடியல, சரியா இல்லையா? அப்போ நான் அதை பற்றி வருத்தப்படணும். இப்படி பின்பற்ற முடியலன்னு வருத்தப்படணும். ஆனால் இன்றைக்கி ஒரு புது குரூப் வந்திருக்குது. அது என்ன சொல்லுதுன்னா, இது என்னுடைய அறிவுக்கு பொருந்ததாக இல்லை, இன்றைக்கு இருக்கக்கூடிய சமூகத்துக்கு இது சரியில்லை, சயின்டிஃபிக் எவிடன்ஸ் இதுக்கு அகெயின்ஸ்டாக இருக்குது, அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்க வாய்ப்பே இல்லை, இதை நாங்கள் மறுக்கிறோம், இது ஹதீஸே இல்லைங்கிறான். சொல்லக்கூடியது யார்? தௌஹீத் என்ற பேரில் இருக்கக்கூடியவங்க. சுப்ஹானல்லாஹ், இதெல்லாம் மிக பெரும் குழப்பம் நம்மளுடைய சமூகத்தில். அல்லாஹ் பாதுகாக்கணும். இது அப்படியே தொடர்ந்துட்டே போச்சுன்னு வச்சுங்களேன். அல்லாஹ் பாதுகாக்கணும். தொடர்ந்துட்டே போச்சுன்னு சொன்னால், வயநாட்டில் நிலச்சரிவை பார்த்தோம், சரியா இல்லையா? எர்த்துக்கைக்க பார்த்துட்ருக்குறோம், சுனாமியை பார்த்தோம். அல்லாஹ்வுடைய கோபம் இருக்குது பார்த்தீங்களா? அது தொடர்ந்து இந்த மனித சமூகத்தின் பக்கம் வந்துக்கிட்டே இருக்குது. இந்த கொள்கை குழப்பங்கள் அதிகமாக அதிகமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அதாபுகள் இந்த சமூகத்துக்கு அதிகமாகிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னால், இன்றைய அளவில் கொள்கை குழப்பங்கள், ஏனைய பாவகாரியங்கள் இதெல்லாம் அதிகமாயிட்டு இருக்குது. இதெல்லாம் பாவம், இதெல்லாம் கொள்கை குழப்பம்னு சொல்லக்கூடிய தாய்களோட எண்ணிக்கை ரொம்ப கம்மியாகிட்டே இருக்குது. நாளுக்கு நாள் கம்மியாகிட்டே இருக்குது. உலமாக்கள், பெரும் பெரும் அறிஞர்கள் மரணிச்சிட்டே இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், மாதத்துக்கு ஒரு அறிஞர் மரணிச்சிட்டே வராங்க. தாய்கள் சொல்ல மறுக்கிறாங்க. இன்னைக்கு அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள், தௌஹீதை பற்றி பேசக்கூடிய அறிஞர்களுடைய எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் கவுண்ட் பண்ணுங்க உட்காந்து. தௌஹீத், அர் ருபூபியா, அல் உலூஹியா, அஸ்மா சிஃபாத். தௌஹீதுனா இதுதான், அல்லாஹ் இப்படி தான் ஏகத்துவப்படுத்தணும்னு சொல்லக்கூடியவர்களோட எண்ணிக்கை என்ன? ஷிர்க் அப்படிங்கிறது மிக கொடுமையானது. இதுதான் ஷிர்க்கு, இதெல்லாம் செஞ்சிடாதீங்க, இதுதான் சின்ன ஷிர்க்கு, இதுதான் பெரிய ஷிர்க்கு, தெரியாமல் இதை பேசினா கூட இது ஷிர்க்கு, இப்படிலாம் இருக்குல்ல. உதாரணத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மீது ஒருவர் சத்தியம் பண்ணலாம், ஆனால் அல்லாஹ் அன்றி மற்றவர்கள் மீது சத்தியம் செய்கிறது, அம்மா மேலே சத்தியம், அப்பா மேலே சத்தியம், பென்சில் மேலே இப்படிலாம் சத்தியம் பண்ணுறாங்கல்ல. இப்படி சத்தியம் பண்ணுறதை நம்ம சாதாரணமாக கொண்டு போயிட்டுருக்குறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபக்கத் அஷ்ரக, அப்படி சத்தியம் பண்ணக்கூடியவன் நிச்சயமாக இணை வைத்து விட்டான்னு சொல்கிறாங்க. அப்படி சத்தியம் பண்ணுறவன் நிச்சயமாக இணை வைத்து விட்டான், அவன் இணை வைக்கக்கூடியவனாக ஆயிட்டான்னு சொல்கிறாங்க. அப்போ சுப்ஹானல்லாஹ், இதெல்லாம் சொல்கிறதுக்கான ஆலிம்களும் தாய்களும் இன்றைக்கி குறைஞ்சிட்டு இருக்காங்க. இன்றைக்கி என்ன ஆயிட்டாங்கன்னு சொன்னால், என்னுடைய ஃபாலோவர்ஸுக்கு எதை பிடிக்கும், என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர் எதை பார்க்குறாங்க, என்னுடைய ஃபேஸ்புக் ஃபாலோவர் எதை பார்க்குறாங்க, என்னுடைய யூடியூப் ஃபாலோவர் எதை பார்க்குறாங்க. நான் தௌஹீதுன்னு பேசினா ஓடி போயிடுவாங்க, நான் ஷிருக்குன்னு பேசினா ஓடி போயிடுவாங்க, நான் இந்த மாதிரி வழிபாடுகள் செய்யாதீங்கன்னு சொன்னால் என்னை விட்டு போயிடுவாங்க, நான் தேவையில்லாத சர்ச்சையில் மாட்டிக்கிடுவேன். சுப்ஹானல்லாஹ், இப்படி எண்ணக்கூடியவர்கள் தான் அதிகமே தவிர எனக்கு ஃபாலோவர்ஸ் முக்கியம் கிடையாது. எனக்கு யார் முக்கியம்னா அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் தான் முக்கியம். எனக்கு எது முக்கியம்னா குர்ஆனும் சுன்னாவும் தான் முக்கியம். எது சரியோ அதை நான் சொல்லுவேன். தௌஹீத் என்பது முன்னிலைப்படுத்த வேண்டிய மிக முக்கியமான டாபிக். ஷிருக்குங்கிறது முன்னிலைப்படுத்த வேண்டிய மிக முக்கியமான டாபிக். ஆனால் அதை விட்டுட்டு கல்யாணத்தை பற்றி பேசுகிறது, கச்சேரியை பற்றி பேசுகிறது, இன்றைய அரசியல் சூழலை பற்றி எல்லாத்தையும் பேசிடுறாங்க, ஆனால் அதை விட்டுறாங்க. அப்போ அன்பானவர்களே, இந்த சப்ஜெக்ட்டுக்கான முக்கியத்துவம் மிக பெருசு. இதை பற்றியே நம்ம கிளாஸாக பேசிட்டு போகலாம், அவ்வளோ இருக்குது. இன்ஷா அல்லாஹ் தஆலா இந்த சப்ஜெக்டை நாம் உள்வாங்கி படித்து
பிற மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும். இந்த சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி நான் போகிறதுக்கு முன்னாடி சொல்ல வேண்டிய மிக முக்கியமான விஷயம் இதுதான். சரி, ஹைர். இப்போது இதில் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை மட்டும் சொல்லிவிட்டு இன்னைக்கு வைப்ப நம்ம முடிப்போம் இன்ஷா அல்லாஹ். முதலாவது இந்த சப்ஜெக்டில் முதலாவது நம்ம படிக்க இருக்கிறது என்னென்னா நாலேஜை பற்றி, கல்வியை பற்றி, இல்மை பற்றி. நாலேஜ் அப்படிங்கிறது என்னன்னாங்க, துல்முக்கும் ஜஹலுக்கும் எதிரானது, அநீதத்துக்கும் முட்டாள்தனத்துக்கும் எதிரானது என்னது? கல்வி. ஒரு மனிதனுக்குள்ள கல்வி வந்துடுச்சுன்னா அவன் யாருக்குமே துரோகம் செய்ய மாட்டான். ஒரு மனிதன் சாதாரணமாக துரோகம் செய்கிறான், ஆனால் டாக்டர் அவன். ஒரு மனிதன் சாதாரணமாக துரோகம் செய்கிறான், ஆனால் அவன் பெரிய இன்ஜினியர். ஒரு மனிதன் அப்போ உண்மையான கல்வி அவன் படிச்சிருக்கான்னு கேட்டால் இல்லை. உண்மையான கல்வி எப்படின்னா பிறருக்கு துரோகம் செய்யாத ஒன்றை அவன் புரிஞ்சு கொள்ளணும். சரியா இல்லையா? மடமைத்தனம் இல்லாத ஒரு கல்வி. மடையான இருக்கக்கூடாது. மடத்தனமாக பேசுவது, மடத்தனமாக நடந்து கொள்வது, மடத்தனமான விஷயங்களை செய்கிறது, இது என்னன்னா கல்விக்கு அகெயின்ஸ்ட் ஆனது. இஸ்லாம் சொல்லக்கூடிய மடத்தனத்தில் மிக முக்கியமான மடத்தனம் என்னன்னா அல்லாஹ்வை அன்றி மற்றவர்களை வணங்குறது. இது ஒரு ஜஹல், அறிவில்லாது செய்யக்கூடிய விஷயம். அல்லாஹ் சொல்கிறான், இதை பற்றி உள்ள அறிவை நீ பெற்றுக்கொள்ளுங்கிறான். உன்னை படைத்த உன்னுடைய இறைவனை மட்டுமே வணங்குங்கிறான். அப்படி வணங்கலைன்னா அது ஒரு மடத்தனம், அது ஒரு ஜஹல். அப்படி ஒரு விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்குன்னா மாற்றிக்கொள் அப்படிங்கிறான். அப்போ அதற்கு கல்வி ரொம்ப முக்கியங்கிறான். சில பேருக்கு அப்துல் ரஹ்மான்னு பேர் இருக்கும், அப்துல் காதர்னு பேர் இருக்கும், ஷம்சுதீன் அப்படின்னு பேர் இருக்கும். சரியா இல்லையா? இஸ்ஸுதீன் இப்படிலாம் பேர் வச்சுருப்பாங்க. இஸ்ஸு, தீனுக்கே இஸ்ஸத்தை கொடுக்குறவர், தீனுக்கே வெளிச்சத்தை கொடுக்குறவர், இப்படிலாம் பேரில் இருக்கும். ஆனால் அவர் செய்யக்கூடிய காரியத்தில் இருக்காது. அவர் செய்யக்கூடிய காரியம் அப்படி கொள்கைக்கு எதிராக இருக்கும், ஈமானுக்கு எதிராக இருக்கும். அப்போ கல்விங்கிறது தான் ஒரு மனிதனை மாற்றுமே தவிர, ஒரு மனிதனை வெளிச்சப்படுத்துமே தவிர, ஒரு மனிதனை சரியான பாதையில் கொண்டு செல்லுமே தவிர பெயர் அல்ல. என் பேர் அப்துல் ரஹ்மான் அப்படிங்கிறதுனாலே நான் அல்லாஹ்வுடைய உண்மையான அடிமையாக இருக்கணுங்கிற எந்த அவசியமும் இல்லை. அப்துல்லாங்கிறதுனாலே உண்மையான அடிமையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கொள்கையில் நான் உண்மையாக இருந்தேன்னா என் பேர் எதுவாக இருந்தாலும் நான் அடிமை தான். ஒரு மனிதனுக்குடைய பேர் ஜான் வச்சுங்களேன். உதாரணத்துக்கு ஜான் வைக்கிறதுனால இஸ்லாத்தில் எந்த தப்பும் இல்லை. சரியா இல்லையா? டேவிட்னு வைக்கிறதுனால அந்த இஸ்லாத்தில் எந்த தப்பும் இல்லை. ஆனால் இட் சீம்ஸ் டு பி அது ஒரு கிறிஸ்டியன் நேமு. வெளியில் பார்க்கும்பொழுது அப்படி தான். ஆனால் இஸ்லாத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு கேட்டால் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஜானாவே வாழலாம். பெயரில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு இணை வைக்கக்கூடிய விஷயங்கள் வராது. சாதாரணமான பெயர்கள், பொதுவான பெயர்களோடு ஒரு மனிதன் இருக்கிறான், வாழ்கிறான்னு சொன்னால் அந்த மனிதன்கிட்ட இருக்கக்கூடிய கொள்கை தான் அல்லாஹ் கிட்ட நெருக்கமே தவிர பெயர் அல்ல. ஒரு மனிதன் அப்துல் ரஹ்மான்ங்கிறதுக்குனாலேயே அவன் சொர்க்கத்துக்கு போக மாட்டான். ஜான் அப்படின்னு வச்சதுனாலேயே அவர் கீழ்த்தரம் கிடையாது. அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்துகாக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை யார் சரியாக புரிந்து, யார் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை பயந்த ஒரு வாழ்க்கையை வாழ்கிறாங்களோ அவங்களுக்கு தான் நெருக்கம். அப்போ இதெல்லாம் வேணும்னா நமக்கு என்ன வேணும்? இல்மு வேணும், நாலேஜ் வேணும். நாலேஜ் ரொம்ப ரொம்ப அவசியமானது. சரி, பகுத்தறிவுன்னு ஒரு சப்ஜெக்ட் நீங்கள் அந்த புக்கில் ஃபஸ்ட்டு படிப்பீங்க. இந்த பகுத்தறிவுக்கும் ஆன்மீகத்துக்கும் தொடர்பு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டால் இன்றைய சமூகம் தொடர்பு இல்லைங்குது. இன்றைய சமூகம் ஆன்மீகம் பேசக்கூடியவர்களுக்கு பகுத்தறிவு கிடையாதுன்னு சொல்லுது. பகுத்தறிவு பேசி கொடுக்குறவங்க ஆன்மீகத்தை வெறுக்கிறான்னு சொல்லுது. ஆன்மீகம் கிடையாது. பகுத்த அறிவுன்னா என்ன? நமக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த 6வது அறிவை வச்சு பகுத்து அறிகிறது, எது சரி எது தப்புங்கிறத இது சொல்லும். இந்த அறிவு சொல்லும். அந்த அறிவு ஓகே, இதுதான் பகுத்து அறிஞ்சிருக்குன்னு அர்த்தம். அப்படி தானே? அந்த பகுத்து அறிந்தாலே அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், நீ பகுத்தே அறி, உலுல் அல்பாபாவே இரு, பகுத்து அறி. இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாத்தி வல் அர்த் வக்திலாஃபில் லைலி வன் நஹார் லஆயாத்தில் லிஉலில் அல்பாப். அல்லாஹ் சொல்கிறான், வானங்களும் பூமியும் படைக்கப்பட்டது, இரவும் பகலும் மாறி மாறி வருவது சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு மிகப்பெரிய அத்தாட்சியை கொடுக்கும். என்ன அத்தாட்சி? வானம் பூமி சும்மா படைக்கப்படலை. வானம் பூமியும் படைச்சது மனிதன் கிடையாது. வானம் பூமி அப்படியே வரலை, ரேண்டமாக அப்படி வரலை. வானம் பூமி அப்படியே ஒரே பிளாஸ்டில் அப்படி போய் நிற்கலை. அப்படியே வானம் தூண் இல்லாத அப்படி நின்றுடுச்சு, அப்படி நின்றுட்டே இருக்க போகிறது இல்லை. இப்படின்னு ஒரு மனிதன் பார்த்தா புரிஞ்சிக்கலாம், ஆனால் புரிய மாட்டான். ஒரு மனிதன் அதை சிந்திக்க மாட்டான். இஸ்லாம் என்ன சொல்லுது? சிந்தின்னு சொல்லுது, பகுத்தறிவை பயன்படுத்துன்னு சொல்லுது. அப்போ இஸ்லாம் எப்படி பகுத்தறிவுக்கு எதிராக இருக்கும்? பகுத்தறிவை பயன்படுத்தக்கூடியவர்களே அல்லாஹ் புகழ்ந்து சொல்கிறான், உலுல் அல்பாபுங்கிறான். அவர்கள் தான் உண்மையிலேயே சிந்திக்கக்கூடியவர்கள். யாருன்னா பார்ப்பாங்க, வானத்தை பார்ப்பாங்க, பூமியை பார்ப்பாங்க, சந்திரனை பார்ப்பாங்க, சூரியனை பார்ப்பாங்க, அப்படி இரவும் பகலும் மாறி மாறி வருவதை பார்ப்பாங்க. மனிதனுக்கு ஏற்ற மாதிரியான அந்த உலகத்தை அல்லாஹ் படைச்சிருக்கிறத பார்ப்பாங்க. உலகம் விரிப்பாக இருக்கிறத பார்ப்பாங்க. மலைகள் நட்டு இருக்கிறத பார்ப்பாங்க. மழை நமக்காக மழை மேலிருந்து பெய்யறதை பார்ப்பாங்க. அதனால அந்த பூமி உயிர் பெறுறதை பார்ப்பாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு சிந்திப்பாங்க. இதெல்லாம் சும்மா நடக்குதா என்ன?
இந்த லா வந்து இந்த சட்ட திட்டங்கள் இருக்குல்ல, இப்படித்தான் நடக்கணும், இப்படித்தான் செய்யணுங்கிறதுலாம் சும்மா அப்படியே வந்துடுச்சா? சாதாரணமாக வீட்டில் இருக்கக்கூடிய ஏசியே ஒருத்தன் ப்ரிப்பேர் பண்ணி வச்சதுனால தான் அது ஏசி. அப்போ எதுக்குமே பொருந்தாத அறிவற்ற வாதம் தான் இந்த உலகம் சும்மா வந்துடுச்சு. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த லா, அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த சட்ட திட்டங்கள்லாம் சும்மா அதுவாகவே நடந்துட்டு இருக்குது, அவ்வளோதான். சூரியன் அது இஷ்டத்துக்கு அது ஓடிட்டு இருக்குது, சந்திரன் அது இஷ்டத்துக்கு அது ஓடிட்டு இருக்கு, கோள்கள்லாம் அது இஷ்டத்துக்கு சுற்றிட்டு இருக்குது. அந்த சூரியனுக்கும் நிலவுக்குமான, அந்த சூரியனுக்கும் உலகத்துக்குமான அந்த டிஸ்டன்ஸ் அதுவாகவே வந்துடுச்சு. புரியுதா இல்லை? அந்த டிஸ்டன்ஸுக்கு அவனே தான் சொல்கிறான், கொஞ்சம் முன்னாடி போனால் எரிஞ்சிருவோங்கிறான், கொஞ்சம் பின்னாடி போனால் கூலாக. அப்போ ஏன் அது எப்படி நடுவில் சுற்றுது கரெக்டாக? யார் அந்த டிஸ்டன்ஸை வந்து மெஷர் பண்ணது? எல்லா ரேஸும் நம்ம மேலே வந்துடுச்சுன்னு சொன்னால், சூரியனோட கதிர்கள்லாம் வந்துச்சுன்னா மனுஷன் இங்கே வாழ முடியாது, எல்லோரும் கேன்சர் வந்து செத்து போயிடுவாங்கிறான். அந்த ஹீட்டு தாங்க முடியாது மூத்தா போயிடுவாங்கிறான். இன்றைக்கி அந்த ஓசோன் லேயரில் தான் ஓட்டம் வந்துடுச்சுன்னு சொல்கிறானோ. அதுலேருந்து வரக்கூடிய சின்ன சின்ன ரேஸ் கூட நம்மளால் தாங்க முடியாது, நிறைய பாதிப்பு வருது, வெதர் கண்டிஷன் மாறிட்டு இருக்குதுன்னு பார்த்துட்டு அவ்வளோ பிரமிப்பாக பேசிகிட்டு இருக்கிறானுல. இப்போ இதெல்லாம் இந்த செட்டப் எல்லாம் உருவாக்குனது யார்? அப்போ சுப்ஹானல்லாஹ், இந்த பகுத்தறிவு இல்லாதவர்கள் தான் பகுத்தறிவு இருக்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஆன்மீகம் அப்படிங்கிறது இதெல்லாம் பகுத்தறிய சொல்லுது. இஸ்லாமிய ஆன்மீகத்துக்கும் பகுத்தறிவுக்கும் மிக 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 தொடர்பு இருக்குது. நமக்கு தெரியும், இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கிய முதலாவது வசனமே என்னன்னு சொன்னால் இக்ரா, படி, ஓது, சிந்தின்னு அர்த்தம். அப்போ அது என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், ஒரு மனிதனை சிந்திக்க சொல்லுது, வாசிக்க சொல்லுது, படிக்க சொல்லுது, பி எஜுகேட்டட்னு சொல்லுது, பி எம்பவர்னு சொல்லுது. எம்பவராவு படி. ஒரு காலத்தில் முஸ்லீம்கள் தான் உலக ரீதியான விஷயங்களையும் மறுமை ரீதியான விஷயங்களையும் மக்களுக்கு வழிநடத்தக்கூடிய இடத்துல இருந்தாங்க. இன்னைக்கு ஒரு மிஸ்கீன் சமூகமாக நம்ம மாறிட்டோம். சச்சார் கமிட்டி என்ன சொல்லுது, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், அது அந்த காலத்திலே ஒரு சச்சார் சொல்லிட்டு போயிட்டார், இன்னும் அப்படி தான் இருக்குதுங்கிறாங்க. கல்வி ரீதியாக பின்தங்கப்பட்ட ரொம்ப பின்னாடி இருக்கக்கூடிய சமூகம் இஸ்லாமிய சமூகங்கிறது. கல்வி இல்லாமல் எதுவுமே இல்லாமல் அந்த எத்தனையோ மக்கள் அங்கேருந்து கல்ஃபை தேடியும், ஸ்ரீலங்காவை தேடியும், மலேசியாவை தேடியும் கல்வியே இல்லாமல் போய் செட்டில் ஆனாங்க. ஏன்னா வேறு வழியே இல்லை, இந்தியாவில் எந்த வேலையும் இல்லை, எதுவும் இல்லை, அங்கே போவோம் நம்ம சம்பாதிப்புன்னு போய் சேர்ந்தாங்க. எந்த கல்வியும் இல்லாத சமூகமாக நம்மளுடைய சமூகம் இருக்குது. ஆனால் இஸ்லாம் என்ன சொல்லுது, இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக், அல்லாஹ்வுடைய பேரை சொல்லி படிங்குது. அப்போ சுப்ஹானல்லாஹ், படிக்கிறதுக்கும் சிந்திக்கிறதுக்கும் ஆராயிறதுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுடைய அறிவை பயன்படுத்த சொல்கிறான். அந்த அறிவுனா என்ன அப்படிங்கிறது இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த வாரம் படிப்போம். அறிவுனா என்ன, அல்லாஹ் அறிவை பற்றி எப்படி பேசுகிறான், அறிவுக்கு என்னென்ன லிமிட்டேஷன்ஸ் இருக்குது, அறிவு இருக்குது அப்படிங்கிறதுனால எதை வேணாலும் செய்யலாமான்னு கேட்டால் அதுவும் கிடையாது. அதுக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. கண் பார்வைக்கு எப்படி லிமிட்டேஷன் இருக்குதோ, காதுகளுக்கு எப்படி லிமிட்டேஷன் இருக்குதோ, கேட்கக்கூடிய சக்தி அப்படியே கேட்டுகிட்டே இருக்க முடியுமா, பார்க்கக்கூடியது எல்லா இடத்துலையும் இப்படி பார்த்துட்டே இருக்க முடியுமா, சூரியன் நம்மளால் ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருக்க முடியுமா? எல்லாத்துக்கும் ஒரு லிமிட்டேஷன் இருக்குது, எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குது. அதே போல் அறிவுக்கும் ஒரு அளவு இருக்குது. அறிவு அப்படி திறந்து விட்டு எனக்கு அறிவு இருக்குது அப்படிங்கிறனால எதை வேணாலும் பேசலாமான்னா இல்லை. இஸ்லாம் எல்லாத்துக்கும் ஒரு வரையறையை தந்திருக்குது. மனிதன் இதை தான் செய்ய முடியும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்குது. அதனால் இஸ்லாத்துக்கும் ஆன்மீகத்துக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான தொடர்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். அதாவது ஆன்மீகத்துக்கும் அறிவுக்கும் ஸ்ட்ராங்கான தொடர்பு இருக்குது. பகுத்தறிவை சொல்லக்கூடிய மார்க்கம் தான் இஸ்லாம். பகுத்தறிவினாலேயே கட்டியமைக்கப்பட்ட மார்க்கம் தான் இஸ்லாம். நம்மளுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இஸ்லாத்துக்குன்னு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது தெரியுமா, ஒரு அமைப்பு. அந்த அமைப்பு இஸ்லாம் எழுப்பப்பட்ட அமைப்புன்னு ஒன்று இருக்குல்ல, அது வந்து கல்வியின் வழியாக தான் எழுப்பப்பட்டுச்சு, படிப்பின் வழியாக தான் எழுப்பப்பட்டுச்சு. இது மாதிரி தரிசின் வழியாக தான் எழுப்பப்பட்டுச்சு. படித்து பேசி எழுதி மனப்பாடம் பண்ணி தான் இந்த இஸ்லாம் உருவாயிச்சே தவிர, என் வாப்பா செஞ்சார், எங்கள் வாப்பாவோட வாப்பா செஞ்சார், எங்கள் அம்மா செஞ்சாங்க, என் குடும்பம் செஞ்சுட்டு அதனால் நாங்கள் வாழையாக செஞ்சுட்டு வரோம், தப்பாக இருந்தாலும் செய்வோம், கரெக்டாக இருந்தாலும் செய்வோம் அப்படிங்கிறதுக்கும் இஸ்லாத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. கல்விக்கு இஸ்லாத்துக்கும் சம்மந்தம் இருக்குது, ஸ்ட்ராங்கான தொடர்பு இருக்குது. இஸ்லாத்துக்கும் வளமையாக செய்யக்கூடியதற்கும் இஸ்லாத்துக்கும் மாமூலான விஷயங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது. நல்லது செஞ்சால் அல்ஹம்துலில்லாஹ், வாழையடி வாழையாக நாங்கள் நல்லது செஞ்சுட்ருக்கோம், பாரக்கல்லாஹு ஃபீக். ஆனால் வாழையடி வாழையாக செய்கிறோம், ஆனால் செய்கிறதெல்லாம் குராஃபா. செய்கிறதுக்கும் குரானுக்கும் சுன்னாக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொன்னால், செய்யக்கூடிய விஷயங்களை தூக்கி போட்டுட்டு குரான் சுன்னா பக்கம் நம்ம நெருங்கணும். இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய கல்வியில் அடிப்படையானது. இன்ஷா அல்லாஹ் தஆலா அடுத்த வாரத்தில் நம்ம இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் டீட்டெயிலாக அந்த கல்வியை பற்றி படிப்போம். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். நம்ம இன்ட்ரொடக்ஷனில் தான் இருக்கிறோம். ஃபஸ்ட்டு செக்ஷன் அந்த கல்விங்கிறதே ஒரு கைண்ட் ஆஃப் இன்ட்ரொடக்ஷன் தான். இன்ஷா அல்லாஹ் நம்ம போக அதை நம்ம படிப்போம். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன் வ பாரக்கல்லாஹு ஃபீக்கும். சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.